கொஞ்ச நஞ்சமாக இருந்தால் பரவாயில்ல, ஏகப்பட்ட பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்து மகாநதி சீரியலில் விஜயும் காவேரியும் பிரிக்கிறதுக்குன்னே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் யமுனா ஏதாச்சும் முட்டாள்தனத்துக்கு மேலே முட்டாள்தனம் பண்ணால், அதை விட நிவின் இன்னொரு முட்டாள்தனத்தை பண்ணி, நிவின் போய் யமுனா கிட்டக்க நான் வந்து ஒரே ஒருத்தி தான் என் மனசில் இருக்கான்னு காவேரின்னு சொல்லி அவளுக்காக நான் காத்திருக்கேங்கிறத சொல்லி இவங்களுக்கு டவுட் ஆகி கடைசியாக வந்து அவங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனையில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து விஜயையும் கோத்து விட்டாங்க. விஜயும் காவேரியும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமாக வந்து மூஞ்சை தூக்கிக்கிட்டே காவேரி மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிகிட்டு இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே இந்த நிவினும் யமுனாவும் செஞ்ச ஒரு கூத்தான விஷயம்தான். ஸோ இந்த ஒரு பிரச்சனைலாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுதே, இன்னொரு பக்கம் வந்து வெண்ணிலாவை கண்டுபிடிச்சிட்டு வந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜயும் ராகினியும் வேறு வந்து தனியாக ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நடுவில் இன்றைக்கி வந்து பார்த்தா இன்னொரு நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஷாக் தான். திருப்பி கால் பண்ணிட்டே இருந்தாங்க யமுனா. ஃபோன் எடுக்கலங்கும் போது என்னவோ ஒன்று பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு. இவர் கட் பண்ணி விட்டே இருந்தார். பிளாக்கில் போட்டு விட்டாரா என்ன பண்ணாருங்கிறது தெரியல. உடனடியாக வந்து என்கிட்ட நீங்கள் வந்து பேச மாட்டேன்ட்டீங்கல்ல, என்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு இருக்கவே பிடிக்கல, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு ஒரே நெகட்டிவாக பேசி வாய்ஸ் நோட்டெல்லாம் அனுப்பிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதையோ எடுத்து மாத்திரையும் முழுங்கிட்டாங்க. எந்த மாத்திரையை முழுங்கினாங்கிறது தெரில. உடனடியாக வந்து இப்போ நிவின் இதை வாய்ஸ் நோட்டை கேட்டு குடுன்னு பறக்க வீட்டுக்கு வந்து பார்த்தா ஷூட்டிங் ஸ்பாட்டில் மற்றவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க இவர் உடனே வந்து வீட்டிலேருந்து கூட்டி போயிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு. இதை விஷயத்த காவேரிட்டைன்னு சொல்லி காவேரியும் வந்து பறக்க இப்போ ஆட்டோவில் அழுதுகிட்டே வந்து போனால், அங்கே பக்கம் வந்து அந்த முகத்துலலாம் வந்து மாஸ்கெல்லாம் வச்சு இப்போ கடைசியில் ஏதோ பெருசாக ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கள சரி பண்ணுறதுக்கு. இப்போ இந்த சமயத்தில் யமுனா ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க, இந்த மாதிரி ஏன்னா இது வந்து போலீஸ் கேஸ் ஆகிற அளவுக்கு ஒரு முடிவு. ஸோ இதை ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கண்டிப்பாக விஜய் கேட்பார், வீட்டில் எல்லோரும் கேட்பாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் நிவினை பற்றியும் சொல்லி ஆகணும். நிவின் தான் அந்த பையங்கிறத சொல்லணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து இப்போ விஜய்க்கு இவங்க சொன்ன கதையை யோசித்து பார்த்தா ஒரு விஷயங்கள்லாம் ஒன்று மாற்றி ஒன்று புரிய ஆரம்பிக்கும். அதாவது யமுனா ஒரு பையனை காதலிச்சா, ஆனால் அந்த பையனுக்கு யமுனா மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த பையன் இன்னொரு பொண்ணு மேலே வந்து இன்னொரு பொண்ணை நினச்சிட்டு இருக்காருன்னாங்க. அது நிவின் தான் அப்படின்னா நிவின் நினச்சிட்டு இருக்க இன்னொரு பொண்ணு வேறு யாரும் இல்லை காவேரிங்கிறது இவருக்கு தெரியும். கூடவே வந்து இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து ஆனால் அந்த பொண்ணோட மனசு என்ன, அந்த பொண்ணு என்ன நினைக்கிறாங்க அதை பற்றி நீங்கள் யாருமே யோசிக்கலன்னு சொன்னாங்க. அப்போ அந்த பொண்ணு காவேரி மனசு என்ன நினைக்கிறாங்க அதை பற்றி யோசிக்கலன்னு சொல்லும்பொழுது தான் இவருக்கு புரிய போகுது இந்த நிவின் தான் எதையோ குட்டையை கலக்கியிருக்காரு, நேரில் வேறு பார்க்க வந்திருக்காருன்ட்டு. யமுனாவை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டு போனதுக்கு பிறகு இந்த நிவின்கிட்ட வந்து என்ன நடந்துச்சுங்கிறத கேட்க, இன்னொரு பக்கம் நிவின் எல்லாரும் திட்டி முதல்ல ஊரை விட்டு போடா, ஒன்னால தான்டா எங்கள் தங்கச்சி வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து எல்லாரும் பேசுகிற இந்த சமயத்தில் கடைசியாக வந்து விஜய்க்கு உண்மையே தெரிய வரப்போகுது. இப்போ நம்ம இந்த கான்ட்ராக்ட் விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் நிவினை வெயிட் பண்ண சொன்னது அப்போது முன்னாடி காதல் வரதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை இப்போ பெருசாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறது தான் அடுத்த கதையோட முக்கியமான விஷயமா இருக்க போது. இந்த சமயத்தில் கரெக்டாக இந்த உண்மைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வெண்ணிலாவை கூட்டு வரதோ இல்லை அதை வச்சு ஏதாச்சும் குட்டையை கலக்கி வந்து இன்னமும் அதிகமாக விஜயும் காவேரியும் பிரிக்க வரதோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நெகட்டிவாக தான் கதை போயிட்டுருங்கிறத பற்றியும், விஜய் காவேரி பிரிகிற மாதிரியும் வெண்ணிலா வர மாதிரிலாம் கதை போகிறத பற்றியும் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள்.